காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளர் செல்வம் அறிமுக கூட்டம். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் பங்கேற்பு. காஞ்சிபுரம் செவிலிமேடு பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிறுவேடல் செல்வம் அவர்களின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநகர திமுக செயலாளர் சி.கே.வி. தமிழ்செல்வன் வரவேற்புரை ஆற்றினார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி துணை மேயர் குமரகுருநாதன், திமுக தொகுதி பொறுப்பாளர் டாக்டர் சுபேர்கான், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் உள்ளிட்டோர் சிறப்புரை ஆற்றினார்கள். இதில் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர்கள் அருள்ராஜ், சீனிவாசன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகி லியாகத் ஷெரீப், மாவட்ட நிர்வாகி வழக்கறிஞர் குருராஜ், வழக்கறிஞர் தாடி கார்த்திகேயன், கதிரவன், டேவிட், மாவட்ட சிறுபான்மை பிரிவு சாதிக் பாஷா, வட்டார தலைவர்கள் யூத என்கின்ற முருகன், பிச்சாண்டி, லோகநாதன், கலீல், யோகி, பாலமுருகன், ராமலிங்கம், லைன் குப்புசாமி, நந்தகோபால், பகுதி தலைவர்கள் சப்தகிரி, பார்த்தசாரதி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பகுதி செயலாளர் வெங்கடேசன் நன்றிகளை தெரிவித்தார். சிறப்புரையாற்றவிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எழிலரசன் அவர்களே மற்றும் கழக நிர்வாகிகள் அனைவரும், அது மட்டுமல்லாமல் இங்கு கூடியிருக்கும் காஞ்சிபுரம் தொகுதி கழக பணியில் பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் கழக தலைவர் அவர்களுக்கும் இளம் தலைவர் இளைஞரணி இருக்கிறீர்கள். நிறைய தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள். தேர்தல் மிச்ச தேர்தல் போல அல்ல. காஞ்சிபுரம் மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்களே, இங்கு வேட்பாளராக அமர்ந்திருக்கும் அண்ணன் செல்வம் அவர்களே, காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சி.ஓ.பி. எழிலரசன் அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே மற்றும் என்னோடு வந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களே, மாநகர தலைவர்களே, வட்டார தலைவர்களே, தொண்டர்களே மற்றும் இந்திய கூட்டணியுடைய அனைத்து கட்சியின் தலைவர்களே, அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாஜக ஆட்சியினால் நமக்கு ஏற்படும் பல இன்னல்கள், அதில் சிலவற்றை சொல்கிறேன். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் உடைய உரிமை பறிபோகிறது. அவர்கள் உரிமையை பெற வேண்டும் என்றால் நாம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்திய மாணவர்களின் கல்வித்தரம் குறைகிறது.
அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. அதை நாம் பெற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். வட மாநில பெண்களுடைய பாதுகாப்பு இன்மை இல்லாமல் நடக்கிறது. அதை நாம் பெற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இளைஞர்களின் வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பெற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நம் இந்தியாவினுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கை பொற்காலமாக மாற வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் நமது வெற்றி வேட்பாளர் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சியினரும் சேர்ந்து தோளுடன் நின்று நம் வெற்றி வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வெற்றி 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 என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் செல்வம் மன்னன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கும் அதே போல பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள், ஜைன மதத்தை சார்ந்தவர்கள், பார்சி மதத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள் எனால் அவர்களை குடியுரிமை சேர்த்துக் கொள்ளலாம். நம்மளுடைய திமுக கோரிக்கை வைப்பது அதில் இஸ்லாமியர்களும் சேர்க்க வேண்டும். மூன்றாவது கோரிக்கை அது எதுவென்று சொன்னால், இஸ்லாமியர்களால் துன்புறுத்தப்பட்டு விரட்ட அடிக்கப்பட்டவர்களை மட்டும் சேர்த்துக் கொள்வது என்ற வார்த்தையை தவிர்த்து மத ரீதியாக யார் அவர்களை அச்சுறுத்தி அனுப்பியிருந்தாலும் அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்று. ஏனென்றால் இலங்கையில் இஸ்லாமியர்களால் அல்ல, பௌத்த மதமும் அங்கே வாக்களிக்காமல் நம்மை ஒட்டுமொத்தமாய் இந்தியாவை துரோகத்துக்கு துணை நின்ற அதிமுக மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு அதிமுக பாஜகவிடம் இருந்து விலகி இருப்பது அது தனியாக நான் மதசார்பற்ற செல்வம் அவர்கள் நம்ம எல்லாம் நம்பி நம்முடைய காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். அவரை அமோக வெற்றி பெற செய்கின்ற வகையில அவர் உங்களிடையே இப்போது மாற்றி பின்னாடி வா, நீ பின்னாடி வா, அங்கே சொல்லாத, இங்கே நீ அவசரப்படாது. ஏன் முன்னாடி எல்லாம் எடுத்துட்டு முன்ன பண்ணி போடு, அப்படியே போடு. எல்லாம் ஒன்றே ஆகுது. துண்டு ஆனால் துண்டு போடுண்ணா. பின்னாடி வா. கொஞ்சம் ஒத்துக்கோ யோகி. அண்ணா அண்ணா கொஞ்சம் திரும்பிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. ஓகே மாமா. குமரகுருநாதன் அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கு உள்ள தலைவர்கள், கூட்டணி கட்சி உள்ளிட்ட ஒட்டுமொத்த அன்பு உள்ளங்கள், ஊடகத்திலே சந்தோஷம், மாநில நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் இதற்கு அஸ்திவாரம் போட்டு வழிவகுத்து கொடுத்த மதிப்பிற்கு மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகள், அனைத்து ஒன்றிய நகர பகுதியை இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்றத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் காணிக்காது. நம்பிக்கையோடு காஞ்சிபுரத்திற்கு மாண்புமிகு முதல்வர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த உரிய சூழலை வெற்றி பெற்றால் என்ன நடந்தது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் உரிய சூழலை வெற்றி பெற வேண்டும். உங்களை நம்பி உங்களோடு உரிய சூழலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகையால் உங்கள் அனைவரும் கூறியிருப்போம், உங்களை நம்பி உதவி இருக்கின்றது. மீண்டும் தமிழ்நாட்டிற்கு காஞ்சிபுரம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் காஞ்சிபுரம் இந்தியாவுக்கு மட்டுமல்ல, காவிரி கரையை அகற்றுகின்ற வெற்றியாக காஞ்சிபுரம் அமைய வேண்டும். ஆகையால் உங்களோடு நம்பி இருக்கின்றேன், உங்களில் ஒருவராக இருக்கின்றேன், உங்களுக்காக உழைப்பதை காத்துக் கொண்டிருக்கின்றேன். உரிய சூழலை வெற்றி பெற செய்ய வேண்டும்.